ஹலோ மக்களே, ஏப்ரல் 10ஆம் தேதியோட சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து யாருக்கு அந்த வீடியோ ஆதாரம் கிடச்சிது, யார் அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்தா எல்லாத்தையுமே நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். அண்ட் முதல்ல இங்கே வந்து பூமி வந்து டான்ஸ் அகாடமி வந்துடுறாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, நாட்டியத்தை ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தங்க அவங்க பேரண்ட்ஸ் வராங்க. அவங்க வந்து அவங்க குழந்தைய சேர்க்கறதுக்காண்டி வராங்க. என் பொண்ணு வந்து வெஸ்டர்ன் ஆடுவா, கிளாசிக் மட்டும் அவளுக்கு ஆட தெரியாது, நீங்கள் மட்டும் சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் வந்து ரொம்ப பெருமையாக பேசுவார் பூமியை. நீங்கள் வந்து இந்த எத்தனையோ டான்ஸ் அகாடமி இருக்குது, எல்லோரும் காசுக்காக தான் எல்லோரும் பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் இது ஒரு சேவையாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுவும் காசே வாங்காமல் நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, இது ரொம்ப பெரிய விஷயம், இது ரொம்ப பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே பூமி சொல்லுவாங்க, இது நான் என் அம்மாக்காக பண்ணுறேன், இது என் அம்மாவோட கனவு, என்னோட அம்மா சோபா சந்திரா அம்மாவோட கனவு, அதை நிறைவேற்றுறதுக்காக மட்டும்தான் நான் இதை பண்ணுறேன், நாங்கள் இதை லாபத்துக்காக இதை நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துட்டு இவங்க ககனுக்கு கால் பண்ணுவாங்க. ஏன்னா ககன் தானே இது சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ககனுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் வெளியே இருக்கேன், என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே ஒருத்தங்க பேரண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க அவங்க பொண்ணை சேர்க்கறதுக்காண்டி அட்மிஷனுக்கு, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து அதை சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க. உடனே அங்கே ககன் பாட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் பூமி கேட்கவே மாட்டாங்க. உடனே அவர் அங்கே கத்திட்டு இருப்பாரு ககன் கார்ல இருந்து, இவளுக்கு வேற வேலையே இல்லைண்ணா, இவ சொல்றதை மட்டும்தான் எல்லாரும் கேட்கணும், நம்ம என்ன சொல்ல வரோம் என்ன பேசுகிறோங்கிறது கேட்கறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கே புலம்பிட்டு உடனே கார் எடுத்துகிட்டு வந்துடுவார். வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அட்மிஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணுவார். உடனே அவங்க வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டு கப்பல், நீங்கள் இந்த விஷயத்த நீங்கள் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், எல்லோரும் லாபத்துக்காக இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதுவும் நீங்கள் பூமி மேடத்தை வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ரொம்ப லக்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ககனை ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. உடனே அவர் ககனுக்கு வந்து கோவம் வந்துடும். அவர் போனதுக்கப்புறம் பூமியை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாரு, ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வீட்டில் தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா இங்கேயும் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் உன் கழுத்தில் தாலியே கட்டலை, புரியுதா, போய் சொல்லிட்டு இருக்காது எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இங்கே சாரதா வந்து வீட்டில் வந்து ககனோட ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. மடிச்சு வச்சுட்டு கபோர்டில் போய் வைக்க போவாங்க. அந்த கபோர்டில் தான் அந்த கேமராவும் இருக்குது. அந்த கேமராவுக்கு மேலே தான் ககனோட ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்ருப்பாங்க. அப்போ வந்து கை தவறி அந்த கேமரா வந்து கீழே விழுந்து அந்த கேமரா வந்து தன்னால் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனாகி ஃபுல் வீடியோவும் வந்து சாரதா பார்த்துருவாங்க. அபூர்வா எப்படி கொலை பண்ணா, எப்படி வந்து சோபா சந்திரா இறந்தாங்க, எல்லா வீடியோவும் அதில் ஃபுல்லாக பார்த்துருவாங்க. அது என்னது, எப்படி கூட்டிகிட்டு வந்து சேரில் உட்கார வச்சு அவங்க வாயில் பிளாஸ்டரி விட்டு, சோபா சந்திரா வாயில் பிளாஸ்டரி விட்டு அவங்கள எப்படி கொலை பண்ணாங்க, அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருவாங்க. பார்த்துட்டு சாரதா வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. அப்போ இது என் புருஷன் என் கேபி கொள்ளலையா இது, அப்போ இந்த அபூர்வா தான் இது எல்லாத்துக்கும் காரணமாக தான், அப்போது சோபா சந்திரா இறப்புக்கு காரணம் அபூர்வாவா அப்படின்னு நினச்சிட்டு இவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. சாரதாக்கு அதுக்கடுத்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது ஆல்ரெடி கேபி வந்து முன்னாடி ஒருக்க சொல்லியிருப்பாரு, நான் வந்து என் கையால் தான் அந்த சோபா சந்திரா என் தங்கச்சியை நானே என் கையால் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கிட்டேயும் சாரதா கிட்டேயும் உண்மையை சொல்லியிருப்பாரு. அந்த இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அபூர்வா தான், அது என் கையாலே கொண்டுட்டேன், அந்த பரிகாரத்துக்காண்டி தான் நான் வந்து மீராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த அபூர்வா என்ன பிளாக்மெயில் பண்ணி வச்சு மீரா கழுத்தில் தாலி கட்ட வச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே அப்போது அதெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க சாரதா. அப்போ இதுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவர் நிரபராதி, எல்லாத்துக்கும் காரணம் அந்த அபூர்வா தான், அப்போ சோபா சந்திராவை கொண்டதும் அந்த அபூர்வா தான் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப யோசிச்சு அழ ஆரம்பிச்சு உட்காந்துருவாங்க. இந்த ஷாக்கில் உட்காந்துருவாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அழுதுட்டு இந்த விஷயத்த முதல்ல பூமிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் ராட்சசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த அபூர்வா பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. ராட்சசி, இவெல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது, இவெல்லாம் மனுஷியா, இவெல்லாம் என்ன பிறவின்னு சொல்கிறது, சொத்துக்காண்டி சோபா சந்திராவே ஒரு பொண்ணை கொன்ற அளவுக்கு ஆஸ்திக்காண்டி அவளை கொண்டு அந்த இடத்துல வந்து உட்காரணும்னு நினச்சிருக்கா, இவெல்லாம் என்ன மனுஷி, இவெல்லாம் என்ன பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா திட்டிகிட்டு இருப்பாங்க சாரதா. அந்த ரூமில் அந்த கேமராவை எடுத்துகிட்டு வீடு ஃபுல்லாக பூமியை தேடிட்டு இருப்பாங்க. பூமின்னு இந்த ரத்னம் வந்து வீடு கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வேற இன்னும் அந்த கேமரா வேற எங்கே இருக்குன்னு தெரியல, இதை இந்த பூமி வேற எடுத்துருவாளா, என்ன பண்ணுவோன்னு தெரியல, ஐயோ எப்போ எங்கே இருக்குன்னு வேற தெரியல, எப்படி தேடுறதுன்னு வேற தெரியலன்னு இந்த ரத்னம் வேற கீழே உட்காந்து புலம்பிகிட்டு இருப்பாங்க. புலம்பிகிட்டே வீடை ஃபுல்லாக மாப் போட்டு தொடச்சிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்டே வந்து இந்த சாரதா வந்து பூமி எங்கன்னு கேட்டுருவாங்க. பூமி இங்கே இல்லையே, அகாடமி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் கையில் கேமரா இருக்கிறத வந்து ரத்னமும் பார்த்துருவா. பார்த்தோன்னே ஓ இதுதான் அந்த கேமராவாக இருக்குமோ, இதுதான் அந்த அபூர்வா அம்மா சொன்ன அந்த கேமராவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் என்னதுமா அப்படின்னு கேட்பா. அதெல்லாம் இதுக்கு உனக்கு, உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு சாரதா ரூமுக்கு வந்துடுவாங்க. ரூமுக்கு மேலே வந்துட்டு பூமிக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பூமி எடுக்கவே மாட்டாங்க.
எடுக்கவே மாட்டாங்க. இவங்களும் பல தாட்டி கால் பண்ணுவாங்க. சாரதா கால் பண்ணிட்டே இருப்பாங்க. பூமி அங்கே டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, சத்தமே கேட்குறது, எடுக்கவே மாட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு வழியாக சவுண்டு கேட்டு வந்து எடுத்துருவாங்க. எடுத்தோடனே சாரதா வந்து பூமி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் பூமி, எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அகாடமியில் இருக்கேன், இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பூமியும் கால் எடுத்து சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லுவா. அதுக்குள்ளே பார்த்தா இவன் அங்கே ரிஷிதா வந்து கீழே விழுந்துருவா. இவள் ஃபோனை வந்து ஆனில் வச்சுட்டு அந்த டேபிளை வச்சுட்டு இவள் பட்டு போய் ரிஷிதாவை பார்க்க ஆரம்பிச்சு. அவள் காலில் எப்படி அடிபட்டுது, மருந்து போட்டு விட்டுட்டு ரிஷிதாவை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருப்பா. இவங்க சாரதா வந்து பூமி இன்னும் ஃபோனில் தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு உண்மையை ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு, உங்கள் அம்மாவோட இறப்புக்கு காரணம் அந்த அபூர்வா தான். அந்த வீடியோ ஆதாரம் இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்குது, என் கையில் தான் இருக்குது, நீ சீக்கிரம் வா, நீ எங்கே இருக்க, நீ எங்கே இருந்தாலும் முதல்ல சீக்கிரம் வீட்டுக்கு வா பூமி அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப ஆவேசத்தில் கத்திக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே வந்து ரூமுக்கு வாசலில் நின்று ரத்னம் ஃபுல்லாக ஒட்டி கேட்டுருவாங்க. ஓ, அப்போ இந்த வீடியோ ஆதாரம் தான் நான் தேடின வீடியோ ஆதாரம் தான் இவகிட்ட இப்போ இருக்கா, அந்த வீடியோ ரெக்கார்டர் தான் இவ கையில் வச்சிருக்காளா, இதை எப்படியாவது நான் இப்போ இவகிட்ட இருந்து எடுக்கணுமே, இவ வேற இப்போ பூமி கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டாள், இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ரத்னம் ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. தண்ணி எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு, அம்மா நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க, நீங்க முதல்ல குடிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிப்பாங்க. தண்ணி கொடுத்துட்டு இது என்னம்மா வீடியோ இருக்கா, இது என்னம்மா வீடியோ நல்லா இருக்கே, கொடுங்க நான் பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவனுக்கு தர முடியாது, போடி அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீ போய் வேலையை பருப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இப்படியாவது அந்த வீடியோ ரெக்கார்டை வாங்கணும்னு சொல்லிட்டு ரத்னம் என்ன பண்ணுவாங்க, அம்மா நீங்க இதை என்கிட்ட கொடுங்களேன், நான் இந்த வீடியோ தானே, வீடியோ எடுக்கிறது தானே, நான் இதில் ரீல்ஸ் பண்ணி நான் ட்ரெண்ட் ஆகிக்கிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கொடுங்கம்மா, அந்த வீடியோ எடுக்கிறத கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் தர முடியாது போன்னு தள்ளி விட்டுருவாங்க ரத்னத்தை. உடனே ரத்னமுக்கு வந்து கோவம் வந்துடும். இவங்க பூமி வந்து அவங்க அந்த ஃபோன் ஆன்ல தான் இருக்கும், அவங்க பாட்டு அங்கே டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க சாரதாவும் இங்கே கட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே நடக்கிறது எதுவும் இனிமேல் பூமிக்கும் கேட்க போகிறது இல்லை. இங்கே ரத்னம் வந்து அதான் நான் உங்ககிட்ட அந்த கேமராவை கேட்குறேன்ல குடுன்னு, என்னடி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் சாரதாவை பேசுவாங்க. பேசிட்டு அதுக்கடுத்து அவங்க, நான் தான், நீ யார் அப்போ, நீ அந்த அப்ரூவல் அனுப்பின ஆளா, நீ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு தான் இந்த வீட்டில் நீ வேலைக்கு சேர்ந்திருக்கியா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அந்த ரெக்கார்டர் வீடியோ எடுக்கிற இது வேணும், அந்த கேமரா வேணும், உன்னால் தர முடியாது அப்படின்னு கேட்காங்க. தர முடியாதுன்னு தள்ளி விட்டுருவாங்க. உடனே இவங்க வந்து அவங்கள அடித்து, ரத்னம் வந்து அவங்கள அடித்து அந்த கேமராவை பிடுங்கிட்டு ஓடுவாங்க. உடனே இவங்களும் பின்னாடியே ஓடி போய் படிக்கட்டில் பிடுங்க பார்ப்பாங்க, ஒவ்வொரு இடத்துல பிடுங்க பார்ப்பாங்க, படிக்கட்டில் பிடுங்க பார்ப்பாங்க. அடுத்து சோஃபா செட்டில் விழுந்துருவாங்க, அங்கேருந்து பிடுங்க பார்ப்பாங்க. அடுத்து இப்படி ரெண்டு பேத்துக்குள்ளே யார் கையில், இவங்க கையில் இருக்கும், இவங்க ரத்னம் கையில் இருக்கும், இப்படி மாற்றி சண்டையாக போயிட்டு இருக்கும். இவங்க ஒரு பக்கம், அதுக்கடுத்து சாரதா ஒரு வழியாக பிடுங்கிட்டு கிச்சனுக்குள்ளே ஓடிடுவாங்க. கிச்சனுக்குள்ளே ஓடிட்டு எதான் கொடுன்னு சொல்கிறேன்ல, என்னடி, ஆமாடி நான் தான் அந்த அப்ரூவல் அனுப்பின ஆள் தான், நான் இந்த கேமராக்காக தாண்டி வந்திருக்கேன், இப்போ என்னடி உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்னம் வந்து இவங்களை பார்த்து கேட்பாங்க, சாரதாவை பார்த்து. உடனே சாரதாவும் உனக்கு இதை தர முடியாது போ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கத்தி எடுத்து கிட்ட போவாங்க ரத்னத்துக்கிட்ட. ரத்னம் வந்து அந்த கத்தியை தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டோன்னே இவங்க என்ன பண்ணனே தெரியாது, தள்ளி விட்டுரு, திரும்ப இவங்களும் அவங்களுக்கு தள்ளி விட்டுருவாங்க. ரெண்டு பேரும் மாறி கேமரா வந்து சாரதா கிட்ட தான் இருக்கும். இவங்க ஒரு பக்கம், ரத்னம் ஒரு பக்கம் தள்ளி விடுவாங்க, ரத்னம் வந்து இவங்களே தள்ளி விடுவாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும். ரூமுக்குள்ளே ஓடுவாங்க, அங்கே ஓடுவாங்க, இங்கே ஓடுவாங்க, வீட்டுக்குள்ளே எல்லா பக்கமும் ஓடிட்டே இருப்பாங்க. கடைசி வரை அந்த ரத்னம் வந்து என்ன பண்ணுவாங்க, கிச்சனில் லாஸ்ட்டாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க சாரதா வந்து அவங்க மேலே மிளகாத்தூ எடுத்து போட்டுட்டு இவங்க என்ன பண்ணணும், வெளியே ஓடி இருக்கணும் வீட்டை விட்டு. ஆனால் வெளியே ஓடாமல் சாரதா என்ன பண்ணுவாங்க, திரும்பியும் அவங்க இருந்தால் மொதல் ரூமுக்கே போயிடுவாங்க. மொதல் ரூமுக்கே போயிட்டு ரூமை லாக் பண்ணிட்டு உட்காந்துருவாங்க. இவங்க ரத்னா வந்து, சாரதா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி, என் மூஞ்சிலே நீ மிளகாத்தூ போடுறியா, நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க அதுக்கடுத்து ரத்னம் வந்து வீடு ஃபுல்லாக அதுக்கடுத்து இவங்களை தேடிட்டு இருப்பாங்க. இந்த ரூமில் இருக்காங்க, பாத்ரூமில் இருக்காங்களா, வெளியே பூர்ணி ரூமில் இருக்காங்களான்னு கீழே ஃபுல்லாக தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் சாரதா வந்து மாடியில் இருப்பாங்க. மாடியில் நீ எங்கே இருந்தாலும் நான் இன்னைக்கு ஒன்று விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை முதல்ல அம்மாவுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னம் வந்து அபூர்வாவுக்கு கால் பண்ணுவாங்க. எங்கள் அபூர்வாவும் மருதானியிலையும் வீட்டுக்கு வந்து மருதானியில் வந்து ஃபோனை பார்த்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே அபூர்வா வந்து ஃபோனை சைலண்டில் போட்டு இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க, அந்த கேமரா இப்போ யாருக்கு கிடைக்கும், ஒருவேளை இப்போ பூமியும் அந்த வீட்டில் தான் இருக்கா, ஒருவேளை பூமி கிடச்சிருமா, இல்லை அதுக்குள்ளே ரத்னம் எடுத்துருவாளா, என்ன நடக்கும்னு இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவங்க ரத்னம் வந்து கால் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த சைலண்டில் இருந்தனால அபூர்வாவுக்கு கால் கேட்காது, ஃபோன் சத்தம் கேட்காது, அதனால எடுக்க மாட்டாங்க. இங்கே பூமி வந்து அதுக்கடுத்து அவங்க தான் ரிலைஸ் பண்ணுவாங்க, ஆமாம் அத்தை என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு திரும்பி கால் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க சாரதா போய் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா சாரதா ஃபோனும் இப்போ இல்லை, இவங்க கையில் இல்லை, அவங்க கீழே எங்கேயோ போட்டாங்க. இப்போ சாரதா ஃபோனும் இல்லை.
இப்போ என்ன பண்றது, ஒருவேளை அந்த வீடு ஆதாரம் தான் எதுவும் கிடைச்சிருக்குமோ, அம்மா பத்தின ஏதோ ஆதாரம் கிடைச்சிருக்குமோ, அதை சொல்றதுக்கு தான் அத்தை எனக்கு கால் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பூமி வேற அதுக்கடுத்து இந்த பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டு நான் இப்போ நீங்க இங்க வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வீட்டுக்கு வரதுக்கு இப்போ வந்துட்டு பிரசாத் வந்து அவங்க அம்மாவை கூட்டிட்டு பூமி ககன் இருக்கிற அந்த அகாடமிக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. உடனே கார்ல வந்துட்டு இருக்காங்க. வந்து இறங்கிட்டு நீங்க உள்ள போங்கம்மா, நான் இங்கே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபி சொல்றாரு. ஏன்டா நீயும் உள்ள வா அப்படின்னு. ஏன்டா என்னைய கூட்டிட்டு நீ வரமாட்டியா, நீ உள்ள வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லம்மா உள்ள ககன் இருப்பான், அவனுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது, என்ன பார்த்தாலே எரிச்சலாவான், தேவையில்லாம அவன் கோவத்துக்கு நான் ஆளாக வேண்டாமா, அப்புறம் உங்ககிட்டயும் அவன் பேச மாட்டான் ஒழுங்கா, இப்ப நான் வரலன்னா உங்ககிட்ட அவன் நல்லபடியா பேசுவாமா, அதனால நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க கேபி அம்மா சொல்லுவாங்க, செய்யாத தப்புக்கு இன்னும் நீ எத்தனை வருஷம் தாண்டா தண்டனை அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உள்ள வந்துருவாங்க. இங்க பார்த்தா ககன் வந்து இங்க லேப்டாப்ல அவர் பாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் வந்து கண்ணா ககன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. உடனே கேபிக்கு வந்து மனசு கேட்காது. சரி நம்ம உள்ள போக வேண்டாம், வெளியே இருந்து என்ன நடக்குதுன்னு தூரத்துல இருந்தாலும் ககனை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு உள்ள வந்துருவாரு. அகாடமிக்குள்ள வந்துருவாரு. இவர் கதவுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிருப்பாரு வெளியே. இங்க ககன் வந்து அவர் பாட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. உடனே அவங்க ஆச்சி வந்தோன்னா ககனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். ஆச்சி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பாசமா பேசிட்டு இருப்பாரு. உடனே என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தான் உன் மேல கோவம் உண்டா ககன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு கோவம், என்ன கோவம், உனக்கு நீ என்ன அனாதையா, உனக்கு அப்பா இல்லையா, அம்மா இல்லையா, ஆச்சி இல்லையா, தங்கச்சி இல்லையா, எல்லாரும் இருக்காங்க, ஆனா நீ யாருக்குமே தெரியாம நீ பாட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு யாருமே இல்லாத மாதிரி அனாதையா போய் 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்கீங்க, 2 பேர்த்துக்கும் எத்தனை பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே எனக்கு அதுதான்டா மன வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அதே சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ககன் வந்து நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு நான் சொல்ல, நீ எதுவும் பேசாத, நீ எதுவும், அவர் ஒரு வார்த்தை பேசுவார், உடனே நீ எதுவும் பேசாத, நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆச்சி வந்து ஒன்னா சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு இருந்தாலும் அது மன வருத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு செயின் போட்டிருப்பாங்க. அதை வந்து கழட்டி, இது வந்து உங்க கல்யாணத்துக்கு தான் என்னால ஒன்றும் வர முடியல, இந்த செயினையாவது நீ வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க கல்யாணம் ஆனதுக்கு என்னோட சின்ன பரிசா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த செயினை கொடுப்பாங்க. உடனே ககன் வந்து வேண்டாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. இது நான் இது ஒன்றும் அந்த வீட்டு சொத்தோ இல்லை உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்தோ இல்லை, இது என்னோட புருஷன் உன்னோட தாத்தா சம்பாதிச்ச சொத்துடா, இது அவரு எனக்கு போட்ட செயின் இது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொடுப்பாங்க. இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்டா உனக்கு அவ்வளவு கோவமா என் மேல அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு பரிசு வாங்கணும்னா அப்படின்னு சொல்லுவாரு. நடக்காத கல்யாணம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த பூமி சொல்றதுதான் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே நம்புறாங்க. உங்க வீட்டுல அந்த பூமி சொல்றதான் நம்புறாங்க, எங்க வீட்லயே அந்த பூமி சொல்றதான் நம்புறாங்க, என் அம்மாவும் பூமி சொல்றதான் நம்புறாங்க, நான் சொல்றது யாருமே காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க, நான் தாலி கட்டல அவளுக்கு அப்படின்னு சொல்லுவாரு ககனு. உடனே அவங்க ஆச்சி கேட்பாங்க, என்னடா சொல்ற, நீ தான் அவளை காதலிச்சியே, நீங்க 2 பேரும் அவ்வளவு காதலிச்சிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு அவளை பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்பாரு. அவனா எனக்கு உயிர், பூமினா எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்லுவாரு. நான் அவ்வளவு காதலிச்சேன், எனக்கு அவளை என் வீட்டுக்கு கூட்டு வரணும், நான் 3 வாட்டி இது பண்ணேன், கல்யாண மேடைக்கு வரைக்கும் வந்து அன்னைக்கு வந்து நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா எங்க அப்பா கூட இருக்கணும்னு சொல்லி அவ கல்யாணத்தை நிறுத்தினா, அதுக்கடுத்து அவளே இந்த அகாடமியில என்னைய சேர்த்துக்கிட்டா பார்ட்னரா. இப்போ கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு புதுசா அவன் நாடகம் பண்ணி ஒண்ணு நாடகம் பண்ணிட்டு இருக்கா. என்னால அவளை நம்பவே முடியல, அவளை ஏத்துக்கவும் முடியல, எனக்கு அவளை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து சொல்லிட்டே இருப்பாரு. உனக்கு கிருஷ்ணபிரசாத் ஜன்னல் வெளியே இருந்து கதவுல இருந்து எல்லாத்தையுமே கேட்டுருவாரு. அப்போ ககன் சொல்றது உண்மையா இல்ல பூமி சொல்றது உண்மையா? பூமி வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றா, ககன் என்ன கல்யாணம் ஆகலன்னு சொல்றா, அப்ப எதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டி யோசிச்சுட்டு இருப்பாரு. இங்க ரத்னா வந்து அபூர்வா வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்துட்டு அவங்க அம்மா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற அடுத்து கேட்டுருவாங்க. அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத பார்ட் 2 வீடியோல சொல்றேன். ஸோ மறக்காம பார்ட் 2 வீடியோவும் பாருங்க. ஹோம் பேஜ்ல இருக்கும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திப்போம். பை பாய்.